சாப்பிடுமா. தாத்தா, அ, ம். எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் மிச்சம் இருக்கடா. நீங்க சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ண கூடாது. தாத்தாக்கு போதுமா, நிறைய வாங்கிட்டேன். அப்பா நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆ, சரிம்மா. நான் கை கழுவிட்டு வரேன் தாத்தா. ஆ, இருடா, சேர்ந்து போலாம். நீங்க சாப்பிட்டு வாங்க தாத்தா, நானே கை கழுவிட்டு வரேன். அ, இங்க தானே போறேன், என்னை யாருமே கடத்திட்டு போக மாட்டாங்க. ஆ, செப்பல் போட்டுக்கிறேன். நிலா தைரியத்திலயும் பிடிவாதத்திலயும் அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்காமா. பிரச்சனையே அதுதானப்பா. நீ வேணா பாருமா, ஊருக்கு போறதுக்குள்ள ராசி ஆயிடுவா. டேய், ம். சீக்கிரம் வாடா. வழிய விடுங்க அங்கிள். உங்ககிட்ட தான் சொல்றேன், காது கேட்கலையா? சிரிக்கிறீங்க. நீங்க என்ன லூசா? ஐயோ, ஏய். ம், ம். என்ன பண்றீங்க? ஏய். யாராவது வர போறாங்கடா, சீக்கிரம் தூக்குடா. போ. ம். ஆ, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நிலாகிட்ட விஷயத்த சொல்லிடுவோம் வித்யா. அங்க ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டாமா, எதுவும் பிரச்சனை ஆகாது. ஆ, எவ்வளோ ஆச்சுப்பா? 600 சார். ம். நிலா, சாப்பாடு நல்லா இருந்துச்சுப்பா. அப்பா ஆ, நிலா எங்க? ஆ, நிலா இங்கதான் இருந்தா. எங்கப்பா காணுமே? இங்கதான் நின்றுட்டு இருந்தா. ஒருவேளை பாத்ரூம் போயிருப்பாளோ? நிலா, 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 எங்க போனா? அப்பா நிலா எங்கப்பா? எங்கம்மா? ஒருவேளை கார்ல இருப்பாளோ? நிலா, 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 என்னாச்சுப்பா? கார்ல இல்ல.
ஹலோ ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இவங்களை இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல பார்க்கல சார். தேங்க்ஸ். நிலா எங்கம்மா? அப்பா ஐயோ எங்கேயுமே இல்லப்பா. ஒண்ணுமே புரியலையே. எங்கப்பா போனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என் மேல கோச்சுக்கிட்ட எங்கேயாவது போயிருப்பாளோ? அப்படிலாம் இருக்காதும்மா, கண்டுபிடிச்சிடலாம், பயப்படாத. டேய் என்னடா யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க, இப்ப என்னடா பண்றது? டேய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி தேட சொன்னியே, அவனுக்கு ஏதாவது தகவல் சொன்னானுங்களா? இல்லப்பா, யாரும் எதுவும் சொல்லல. போலீஸ் வந்துருச்சுமா, பயப்படாத. சார் வணக்கம் சார். மேடம் என்னாச்சு மேடம்? விஷயத்த சொல்லுமா. என் பொண்ணு கூட இங்க சாப்பிட வந்தேன் சார். நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கப்போ கை கழுவ போன என் குழந்தைய காணோம் சார். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் சார். என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஹலோ பேரர் சார், இங்க வா. வாப்பா. வணக்கம் சார். இங்கே தான் ஒர்க் பண்றியா? ஆமாம் சார். இங்க இவங்க பாப்பா இருந்ததை பாத்தியா? பாப்பா கை கழுவ போகும்போது பார்த்தேன் சார். ஆனால் திரும்பி உள்ளே வராத நான் பார்க்கல சார். கடையில் சிசிடிவி இருக்கா? இருக்கு சார். சரி செக் பண்ணணும், கொஞ்சம் ஃபுட்டேஜை காட்டு. வாங்க சார், போ. உள்ள வாங்க. போமா. இதான் சார். இவனுங்க யாரு? கஸ்டமராக தான் சார் இருப்பாங்க. என்ன சாப்பிட்டானுங்க? டீம் மட்டும் தான் சார் சாப்பிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இவனுங்களை இங்க பாத்திருக்கியா? இல்லை சார், இன்னைக்கு தான் சார் பார்க்குறோம். சார் இவங்களுக்கு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறீங்களா? ஜூம் பண்ணவா? ஜூம் பண்ணு. கான்ஸ்டபிள் சொல்லுங்க சார். இவனுங்க போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு உடனே செக் பண்ணுங்க. சரிங்க சார். பாப்பா கை கழுவ போனதுக்கு அப்புறம் அவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கானுங்க. பாப்பாவும் திரும்ப வரல, அவனுங்களும் திரும்ப வரல. கை கழுவுற இடத்துல இருந்து பின்னாடி போக வழி இருக்கா? அது இருக்கு சார். சார் சார், அந்த 3 பேர்ல ஒருத்தன் திருட்டு கேஸ்ல அரெஸ்ட் ஆகி 1 வாரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிருக்கான். கன்ஃபார்ம் அவனுங்க தான் அப்ப குழந்தைய கடத்திருக்காங்க.
ஐயோ நிலா. மேடம் பதட்டப்படாதீங்க, குழந்தைய எப்படியும் காப்பாத்திடலாம். அவனுங்க போட்டோ, கார் நம்பரை இங்க பக்கத்துல இருக்கிற ஓகே சார். எல்லா செக் போஸ்ட்டுக்கு அனுப்பி அலர்ட் பண்ணுங்க. ஓகே சார், பண்ணிடுறேன். அவனுங்க தப்பிக்கவே கூடாது. சரி சார். போங்க. ஓகே சார். சார் எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரே விட்டுருவேன். அவ இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லை சார். ஐயா நிலாவை காப்பாத்திருங்க. மேடம் தைரியமா இருங்க, கண்டிப்பா பாப்பாவை கண்டுபிடிச்சிடலாம். கான்ஸ்டபிள் சார், இவங்க ஃபோன் நம்பரை வாங்கிக்கங்க. ஓகே சார். சார் நானும் உங்க கூட வரேன் சார். மேடம் நாங்க பல ஏரியாவை சுத்துவோம், நீங்க இங்கேயே இருங்க. கன்ஃபார்மா இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க பொண்ணு உங்ககிட்ட திரும்ப வருவா. யோ வாயா போலாம். போலாம் சார். சாரி சாரி சாரி. எங்க பாத்துன்னு வர? அறிவில உனக்கு? சாரி சாரி தம்பி. சாரியா? அச்சு தூக்கி இருந்தா என்ன இருக்கும்? சாரி, வேற ஒரு பிரச்சனைல இருந்தேன். அண்ணா ஒரு நிமிஷம். இவங்களை இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? தெரியாது. ஏய் வண்டி ஏறுறா. சரிண்ணே. இப்ப என்னப்பா பண்றது? தெரியலடா. ஒருத்தன் பண்ண முட்டாள்தனத்தால நாம எவ்வளவு பெரிய கஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கோம் பாத்தியா? கடவுளே, எப்படியாவது என் மருமகளை என் மகன் கூட சேர்த்து வை. அவளை எங்க கண்ணில் காட்டு. என்னடா அது? அப்பா இங்க காட்டு. இத பாருங்க, இது நான் நிலாவுக்கு கட்டிவிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட். இது எப்படி இந்த இடத்துல? டேய், இது என்ன நீயே ரெடி பண்ணதா? கடையில தானே வாங்கியிருப்ப? ஆமாப்பா. அந்த மாதிரி வாங்கி கட்டியிருந்த யாராவது போட்டு போயிருப்பாங்க. நிலாலாம் ஏன்டா இங்க வர போறா? வா, வேற பக்கம் போய் தேடி பார்க்கலாம். போலாம், வா வா.
சார் வர சொல்லியா? ஓகே சார். இறங்க. சார் கூப்பிட்றாரு பாருங்க. சார் போய் பாருங்க. போங்க சார். வண்டியில் வேற யாராவது இருக்காங்களா? உள்ள வேற யாரும் இல்லை சார். யார் நீங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன சார் பிரச்சனை? ஒரு குழந்தைய கடத்திட்டாங்க. நாங்கள் தேடிட்டு இருக்கோம். கான்ஸ்டபிள் நல்லா செக் பண்ணுங்க, ஒரு இடம் விடாம. ஓகே சார். சார் இல்லை சார். சார் இதில் இல்லை சார். ம் சரி, நீங்கள் போகலாம் சார். தேங்க்ஸ் சார். சார் ஒரு நிமிஷம். வழியில் இந்த குழந்தைய பார்த்தீங்களா? டேய் நீலாடா. இந்த குழந்தை உங்களுக்கு தெரியுமா சார்? நல்லா தெரியும் சார். இந்த குழந்தைய தேடிட்டு இருக்கீங்க? ஆமா சார், திருட்டு பசங்க குழந்தைய கடத்திட்டாங்க. இப்போ இது நிலாவோட தான். ஆமாண்டா, நிலாவோடது தான் நினைக்கிறேன். சார் கடத்திட்டு போனவங்க போட்டோ ஏதாவது இருக்கா? இருக்கு சார். காட்டுங்க சார். பாருங்க. டேய் இவனுங்க தானே. என்னாச்சு சார்? சார் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் இவங்களை வழியில பார்த்தேன் சார். உள்ள நிலா இருக்கான்னு தெரியாம மிஸ் பண்ணிட்டேன் சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார். சரி எங்க பாத்தீங்க? சார் இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். கான்ஸ்டபிள்ஸ் சார் வாங்க. ஓகே சார். சார் நாங்களும் உங்க கூட வரோம் சார். சார் நிலாவை கடத்திட்டு போனவங்களை நான் சும்மா விட மாட்டேன் சார். வாங்க சார், நானும் உங்க கூட வரேன். சரி வாங்க. என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னா எதுக்கு கடத்தணுமோ அந்த வேலையை பாத்திர வேண்டியதுதான். டேய் போலீஸ் அலர்ட் ஆகி நம்மளை தேடிட்டு இருக்காங்கடா. இப்போ எப்படி அந்த குழந்தை இங்கேருந்து மாத்துறது? டேய் அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட ஒரு பார்ட்டி இருக்குடா. நார்த் இந்தியா போற ஒரு சரக்குலாரி டிரைவர் கிட்ட பேசியிருக்கேன். டேய் அவனுங்க கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டா அவனுக்கு நம்ம பார்ட்னர் கிட்ட ஒப்படைச்சிருவானுங்கடா. குழந்தை அவங்க கையில கிடைச்சதுக்கு அப்புறம் அவனுங்க நமக்கு பணத்தை அனுப்பி வச்சிருவானுங்கடா. டேய் எத்தனை வருஷமா தொழில் பண்றோம், அதெல்லாம் ஏமாத்த மாட்டான்டா. நீ சொன்ன இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். ஓகே. எப்போ வந்து குழந்தைய வாங்கிக்கிற? நம்ம லாரி ஷெட்ல தானே இருக்கீங்க? பக்கத்துல தான் இருக்கேன். 10 நிமிஷத்துல வரேன். சரி வா. ஏண்டா அந்த குழந்தைய கொண்டு போய் என்னடா பண்ணுவானுங்க? நீ தொழிலுக்கு புதுசு இல்ல. டேய் அதான்டா நான் தெரியாம கேக்குறேன். டேய் என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, எங்கேயாவது மொத்தமா வித்துருவானுங்க. இல்லைன்னா உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியா பிரிச்சு வித்துருவானுங்க. ஐயோ எது ஐயோ? டேய் இதுல தானே நிறைய காசு கிடைக்கும். டேய் இதை வந்துட்டானுங்க பாரு. டேய் வாடா வாடா. ஹாய் டியூட், எப்படி இருக்க? ஹாய் மச்சி. என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆகுது? டேய் கொஞ்ச நாளா வேற ஒரு கேஸ்ல ஜெயில இருந்தாடா. அப்படியா? பாஸ் குழந்தைய பார்த்துட்டு போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாரு. எங்க குழந்தை? டேய் குழந்தை கார்ல தான்டா. சரி பார்த்துலாம்டா. டேய் எங்கடா அந்த குழந்தைய காணோம்? டேய் குழந்தை வண்டிக்குள்ள தானே இருந்துச்சு. வர தேரா. சரிடா. பின்னாடி போய் வர்றா. டேய் அது ஓடுது பாருடா. வாங்கடா. டேய் வாங்கடா. போய் பிடிங்கடா.